How to analyze people. உண்மையிலேயே வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? அது பெரும்பாலும் உங்கள் மனப்பான்மை ஆட்டிட்யூட் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தில்தான் இருக்கிறது. உங்கள் சிந்தனையில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கலாம், உங்கள் இலக்குகளை அடையலாம், மேலும் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது நம்புவதற்கு சற்று கடினமாக தோன்றலாம், ஆனால் அது உண்மையல்ல. நீங்கள் ஒரு நேர்மறை, உறுதியான மற்றும் ஒழுக்கமான மனப்பான்மையை பாசிட்டிவ், ஸ்ட்ராங் அண்ட் டிசிப்ளின் மைண்ட் செட் வைத்திருந்தால் உங்கள் இலக்குகளை அடைய முடியும். ஆனால் நீங்கள் எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு ஆளாகி உங்கள் பிரச்சனைகளுக்கு உலகத்தை குறை கூறி தொடர்ந்து எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டால் தவிர்க்க முடியாமல் நீங்கள் உங்களுக்கே பெரிய எதிரியாக மாறிவிடுவீர்கள். நல்ல செய்தி என்னவென்றால் உங்கள் மனப்பான்மையை மாற்ற முடியும். முதலாவதாக, உங்களை முன்னேற உதவும் உணர்ச்சிகள் எவை, உங்களை தடுத்து நிறுத்தும் உணர்ச்சிகள் எவை என்று நீங்கள் அடையாளம் காண ஐடென்டிஃபை வேண்டும். இரண்டாவதாக, மக்கள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு நீங்கள் அளிக்கும் எதிர்வினைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, உங்கள் இலக்குகளை கோல்ஸ், உற்பத்தி திறன் கொண்ட பழக்கங்களாக மாற்ற வேண்டும். இந்த சுருக்கத்தில் சுவாமி முகுந்தானந்தாவின் வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் நிறைவுக்கான 7 மனப்பான்மைகள் 7 Mindsets for Success, Happiness and Fulfillment பற்றிய ஞானத்தை நாம் ஆழமாக பார்ப்போம். இந்த மனரீதியான பழக்கங்கள் மென்டல் ஹேபிட்ஸ் எப்படி மாற்றியமைக்க முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். சுவாமிஜி ஒரு மனப்பான்மையை ஒரு மனப்பழக்கம் மென்டல் ஹேபிட் என்று விவரிக்கிறார். ஒரு உடல் சார்ந்த பழக்கம் காலப்போக்கில் ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் உருவாவது போல, ஒரு மனப்பான்மையையும் சில சிந்தனைகளை தொடர்ந்து வளர்ப்பதன் மூலம் உருவாக்க முடியும். உதாரணமாக, தொடர்ந்து நேர்மறையான எண்ணங்களை வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் நேர்மறை சிந்தனையின் மனப்பான்மையை வளர்க்கலாம். இங்கு ஒரு விஷயம், நீங்கள் இதை முழுவதுமாக கேட்க வேண்டும். ஒவ்வொரு மனப்பான்மையும் அடுத்ததன் மேல் கட்டமைக்கப்பட்டு உங்கள் வாழும் முறையையே புரட்சிகரமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கட்டமைப்பை உருவாக்குகிறது. நீங்கள் உங்கள் தொழில், உறவுகள் அல்லது தனிப்பட்ட நலனை மேம்படுத்த நினைத்தாலும் இந்த 7 மனப்பான்மைகள் அங்கு செல்வதற்கான திட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன் 7 மனப்பான்மைகள்? 1956ஆம் ஆண்டு பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் அறிவாற்றல் உளவியலாளர், காக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட் ஜார்ஜ் மில்லர் ஒரு உண்மையை கண்டுபிடித்தார். நமது குறுகிய கால நினைவு, ஷார்ட் டேர்ம் மெமரி, ஒரே நேரத்தில் 7 விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்த முடியும். வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் நிறைவுக்கான 7 மனப்பான்மைகள் இவைதான். நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங். பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஊக்கம், உத்வேகம், இன்ஸ்பிரேஷன். தூய எண்ணங்கள், பியோர் இன்டென்ஷன்ஸ். அறிவு, நாலெட்ஜ். ஒழுக்கம், டிசிப்ளின். பிரச்சனை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங். இவை ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம். நேர்மறை சிந்தனையின் மனப்பான்மை, த மைண்ட் செட் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். நீங்கள் ஒரு கோப்பையை பாதி நிரம்பியதாகவா அல்லது பாதி காலியாகவா பார்ப்பவர்? நீங்கள் நேர்மறை சிந்தனையாளராக இருந்தால் நீங்கள் வெற்றியின் முதல் மனப்பான்மையை ஏற்கனவே கற்றுக்கொண்டு விட்டீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட நபர், ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட் நபர். மகிழ்ச்சியாக இருக்க வெளிப்புற காரணங்களுக்காக நீங்கள் காத்திருக்க மாட்டீர்கள். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவற்றை ஒரு புன்னகையுடன் எதிர்கொள்வீர்கள். மறுபுறம், நீங்கள் எதிர்மறையாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து சூழ்நிலைகளையோ அல்லது மற்றவர்களையோ குறை கூறுவீர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஏதோ ஒரு நிகழ்வு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நீங்கள் காத்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தவறாக நடக்கும் விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி அவற்றை மாற்ற நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள். இந்த மனப்பான்மை மாற வேண்டும். நேர்மறை மனப்பான்மையை ஏற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது, ஏனென்றால் அது பல நன்மைகளை தருகிறது. முதலாவது மற்றும் மிக முக்கியமான நன்மை மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். ஒவ்வொரு மனிதனின் இறுதி இலக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். யாரும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்க விரும்புவதில்லை. மகிழ்ச்சி பணத்தாலோ வருகிறது என்று நாம் தவறாக நம்பும்போதுதான் நாம் மகிழ்ச்சியற்றவர்களாக ஆகிறோம். நவீன வரலாற்றில் பணக்காரர்களில் ஒருவரான ஜான் டி ராக்ஃபெல்லரை உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இம்மென்ஸ், அளவற்ற செல்வம் சேர்த்த போதிலும் அவர் தன் மரணப்படுக்கையில் தான் ஒருபோதும் உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்ததில்லை என்று ஒப்புக்கொண்டார். இந்த கதை, நீங்கள் இப்போது உங்களிடம் உள்ளவற்றில் திருப்தி அடையவில்லை என்றால் எதிர்காலத்தில் நீங்கள் எதை பெற்றாலும் திருப்தியடைய மாட்டீர்கள் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பலர் தங்கள் மகிழ்ச்சியை எதிர்கால இலக்குகளுடன் முடிச்சு போடுகிறார்கள். அவர்கள் தங்களைத் தாங்களே வருத்திக் கொண்டு கடினமாக உழைத்து இந்த இலக்குகளை அடைவது ஒரு நாள் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று நம்புகிறார்கள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்து அவர்கள் இன்றைய மகிழ்ச்சியை இழக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தும்போது நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள்.
நீங்கள் எதிர்கால மகிழ்ச்சிக்காக காத்திருப்பதில்லை, ஏனென்றால் நீங்கள் இப்போதும் இங்கேயும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீர்கள். நேர்மறை மனப்பான்மையின் மற்றொரு நன்மை என்னவென்றால் அது வேலையில் உங்கள் செயல்திறனை மேம்படுத்துகிறது. உங்கள் வேலையில் நேர்மறை மனப்பான்மையை தொடர்வது உங்கள் வெற்றிக்கு பெரிதும் உதவும். நீங்கள் உங்கள் சக ஊழியர்களை எதிர்மறையாக பாதித்தால் அவர்கள் உங்களுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு குறைவு. ராபர்ட் ஹாஃப் இன்டர்நேஷனல் என்ற ஒரு கன்சல்டிங் நிறுவனம் அமெரிக்காவில் உள்ள முதல் 100 நிறுவனங்களை ஆய்வு செய்து மூத்த அதிகாரிகளிடம் அவர்கள் கடைசியாக பணிநீக்கம் செய்த 3 ஊழியர்களை ஏன் பணிநீக்கம் செய்தார்கள் என்று கேட்டது. ஆச்சரியப்படும் விதமாக 17% ஊழியர்கள் திறமையின்மை காரணமாக நீக்கப்பட்டனர். ஆனால் 83% பேர் 83% அவர்களின் மோசமான மனப்பான்மை காரணமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த ஊழியர்கள் நேர்மையற்றவர்களாகவும் ஊக்கமற்றவர்களாகவும் இருந்தது மட்டுமின்றி அவர்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் தவறிவிட்டனர். முதலாளிகளுக்கு திறமைகளை விட மனப்பான்மைதான் முக்கியம் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. நேர்மறை மனப்பான்மையின் 3வது நன்மை மேம்பட்ட ஆரோக்கியம். உங்கள் எண்ணங்கள் உங்கள் இரத்த அழுத்தம், இதய துடிப்பு மற்றும் உங்கள் உடலில் உள்ள இரசாயனங்களை பாதிக்கின்றன. அதாவது நீங்கள் சிந்திக்கும் விதம் உங்கள் ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மருத்துவத்தில் பிளாசிபோ விளைவு என்று ஒரு கருத்து உள்ளது. சில நேரங்களில் ஒரு நோயாளி தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று நம்புகிறார், ஆனால் உண்மையில் அவருக்கு எந்த நோயும் இருக்காது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் மருத்துவர்கள் அவர்களுக்கு உண்மையான மருந்து அல்லாத ஒரு மாத்திரையையோ அல்லது ஊசியையோ கொடுக்கலாம். ஆனால் அந்த மாத்திரையை எடுத்த பிறகு நோயாளி சுகமாக உணர்கிறார். இது ஏன் நடக்கிறது? இந்த நிகழ்வு நினைவில் வைக்கப்பட்ட நல்வாழ்வு என்றும் குறிப்பிடப்படுகிறது. நோயாளி தனக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதை நினைவில் வைத்து தனக்கு உடல்நிலை தேறி வருகிறது என்று நம்புகிறார். உதாரணமாக, ஒரு நோயாளி தொண்டை வலியுடன் மருத்துவரிடம் செல்கிறார். மருத்துவர் அவர்களை முழுமையாக பரிசோதிக்கிறார், ஆனால் எந்த நோயும் கண்டுபிடிக்கவில்லை. மருத்துவர் நோயாளிக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று உறுதியளிக்கிறார். சில நாட்களுக்குள் தொண்டை வலி மறைந்து விடுகிறது. எனினும் இதன் எதிர்மறையும் நடக்கலாம். சில நேரங்களில் மருத்துவரை பார்ப்பதற்கு முன்பு நமது இரத்த அழுத்தம் சாதாரணமாக இருக்கும். ஆனால் நாம் கிளினிக்குக்கு வந்தவுடன் நமது இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. இது நினைவில் வைக்கப்பட்ட நோய் என்று அறியப்படுகிறது. நாம் முற்றிலும் நன்றாக இருக்கும்போது கூட நாம் நோய்வாய்ப்பட்டது எப்படி இருக்கும் என்று நினைவில் வைத்து அறிகுறிகளை அனுபவிக்கத் தொடங்குகிறோம். மன அழுத்தமும் உடல் நோயை ஏற்படுத்தலாம். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் உடல் கார்டிசால் எனப்படும் ஒரு இரசாயனத்தை வெளியிடுகிறது. இது கல்லீரலை அதிக குளுக்கோஸை வெளியிடச் செய்கிறது. இந்த குளுக்கோஸை உடல் பயன்படுத்தவில்லை என்றால் அது நீரிழிவு நோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது. மன அழுத்தம் இரத்த அழுத்தத்தையும் உயர்த்துகிறது மற்றும் இதய நோய்க்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கிறது. இதன் தலைகீழானதும் சமமாக உண்மை. நீங்கள் நேர்மறையாக இருக்கும்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்புள்ளது. நாம் மற்றவர்களிடம் அன்பாக இருக்கும்போது நம் உடல் செரோட்டோனின் என்ற ஹார்மோனை வெளியிடுகிறது. இது நம்மை மகிழ்ச்சியாக உணர வைக்கிறது மற்றும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. நேர்மறை சிந்தனையின் இவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது நாம் ஏன் எதிர்மறை எண்ணங்களை வைத்திருக்கிறோம்? பெரும்பாலும் இது நம்முடைய ஈகோ காரணமாக. நாம் சுயநலவாதிகளாகி நம் ஆசைகளை நிறைவேற்ற பல்வேறு விஷயங்களைப் பற்றி வெறி கொள்கிறோம். இந்த இலக்குகள் இல்லாமல் நாம் மதிப்பற்றவர்களாக உணரலாம். உங்கள் நேர்மறை தன்மையை மீண்டும் பெற நீங்கள் ஏற்கனவே உங்களிடம் உள்ளதை மதிப்பிடுவதில் தொடங்கலாம். அப்ரிஷியேட்டிங் வாட் யூ ஆல்ரெடி ஹேவ். பணிவாக இருங்கள். சுயநலத்தை விட்டுவிடுங்கள். நேர்மறை சிந்தனையை தினமும் பயிற்சி செய்யுங்கள். அதை ஒரு நிலையான பழக்கமாக்க. இசை. நம் உணர்ச்சிகளுக்கு பொறுப்பேற்கும் மனப்பான்மை. இவ்வளவு நேரம் நாம் நேர்மறையாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்று கற்றுக்கொண்டோம். நாம் பெரும்பாலும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்துடன் தொடங்குகிறோம். ஆனால் வெளிப்புற காரணிகள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மை தொந்தரவு செய்தால் என்ன நடக்கும்? நகரத்தின் மறுமுனையில் வசிக்கும் ஒரு வாடிக்கையாளருடன் உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் காரில் ஓட்டிச் செல்ல திட்டமிடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் காரை அடைவதற்கு சற்று முன்பு உங்கள் சகோதரியிடமிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அவள் உங்களுடன் 15 நிமிடங்கள் பேசுகிறாள். இதனால் உங்களுக்கு தாமதமாகிறது. கவலையில்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட்டுவதன் மூலம் சரியான நேரத்தில் செல்லலாம் என்று நினைக்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் நகரத்தை விட்டு வெளியேறும்போது கனத்த போக்குவரத்து நெரிசலை எதிர்கொள்கிறீர்கள். இதனால் இன்னும் தாமதமாகிறது. நெடுஞ்சாலையை அடைந்தவுடன் நீங்கள் வேகப்படுத்தலாம் என்று உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இறுதியாக நெடுஞ்சாலையை அடைந்தபோது நீங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்கிறீர்கள்.
முதலில் ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். சிறிது நேரம் கழித்து சாலையின் இருபுறமும் 2 கார்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த காட்சி உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் உங்கள் வாடிக்கையாளரின் அலுவலகத்தை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாமதமாக அடைகிறீர்கள். நீங்கள் இந்த வாடிக்கையாளருக்கு அதிக மதிப்பு கொடுத்தாலும் அவர்களை மரியாதையுடன் நடத்தினாலும் அவர்கள் உங்களை பொறுப்பற்றவர் என்று முத்திரை குத்துகிறார்கள். இந்த சூழலில் யாரை குறை கூறுவீர்கள்? மற்ற ஓட்டுநர்களையா? போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்திய கார்களையா? தவறான நேரத்தில் அழைத்த உங்கள் சகோதரியையா? அல்லது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது முழுவதும் உங்கள் பொறுப்பு. உங்கள் சூழ்நிலைகளுக்கு மற்றவர்களை குறை கூறுவது பயனற்றது. வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாதது மற்றும் விபத்துக்கள் நடக்கலாம். உங்கள் சூழ்நிலைக்கும் உங்கள் உணர்ச்சிகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி உள்ளது என்பதை புரிந்துகொள்வது முக்கியம். இந்த இடைவெளியை நீங்கள் அங்கீகரிக்கும்போது உங்களை கட்டுப்படுத்துவதாக தோன்றும் வெளிப்புற சக்திகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுவிக்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையும் அல்லது நிகழ்வும் நம்மிடமிருந்து ஒரு எதிர்வினையை தூண்டுகிறது மற்றும் நம் எதிர்வினைகளை கட்டுப்படுத்தும் சக்தி நமக்கு உள்ளது. நாம் அவற்றிற்கு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பு என்ற வார்த்தையில் எதிர்வினை மற்றும் திறன் ஆகிய 2 கடகமும் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இதன் பொருள் நம் எதிர்வினையை தேர்வு செய்யும் திறன் நமக்கு எப்போதும் உள்ளது. மற்றவர்களுக்கு தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் சக்தி இருப்பதாக நம்புபவர்கள் உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியின் சில நொடிப்பொழுதுகளை அனுபவிக்கலாம், ஆனால் பெரும்பாலான நேரத்தை சோர்வாக செலவிடுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களை தங்கள் உணர்ச்சிகளில் ஆதிக்கம் செலுத்த அழைக்கிறார்கள், பின்னர் தொடர்ந்து தங்களுக்கு வெளியே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். பொறுப்பற்றவர்கள் தங்கள் வழிக்கு செல்லாத சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது சிக்கியதாக உணர்கிறார்கள். அவர்கள் உள்நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக வெளிப்புற சூழ்நிலைகளை மாற்ற முயற்சிக்கிறார்கள். காலப்போக்கில் இந்த நபர்கள் எல்லாவற்றிற்கும் மற்றவர்களை குறை கூறும் பிளேமிங் அதர்ஸ் ஃபார் எவ்ரிதிங் பழக்கத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். உண்மையான கட்டுப்பாடு தங்களுக்குள் வித்தின் தெம்செல்ஸ் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள். உதாரணமாக, சிலர் தங்கள் பொறுப்பற்ற தன்மைக்கு தங்கள் பெற்றோரை குறை கூறுகிறார்கள். அவர்கள் பிறந்த நாளிலேயே தங்கள் வாழ்க்கை முன்னரே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது, ப்ரீடிட்டர்மைண்ட் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சில சமயங்களில் அவர்கள் கெட்ட மரபணுக்களை கொடுத்ததற்காக தங்கள் பாட்டி தாத்தாவை கூட குறை கூறுகிறார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோரையோ அல்லது பாட்டி தாத்தாவையோ குறை கூறவில்லை என்றால் அவர்கள் தங்கள் சக ஊழியர்கள், கோவர்க்கர்ஸ், முதலாளிகள், பாசஸ், அண்டை வீட்டார்கள், நெய்பர்ஸ் அல்லது அவர்களை சுற்றியுள்ள வேறு யாரையும் கை காட்டுவார்கள். குழந்தைத்தனமான நடத்தை, சைல்டிஷ் பிஹேவியர் குழந்தைகளிடம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் நாம் வளரும்போது நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு பொறுப்பேற்க டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டும். நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்கள் எதிரியாக யுவர் எனிமி ஆகும். உங்கள் இலக்குகள் மற்றும் கனவுகளில் கவனம் செலுத்தி அவற்றை அடைவதற்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனம் அவசியம். தேர்வு உங்களுடையது. நீங்கள் சுதந்திரத்தையும் பொறுப்பையும் தேர்வு செய்யலாம், அல்லது குழந்தைத்தனமான சாக்குப்போக்குகள் நிறைந்த ஒரு எதிர்மறை வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யலாம். குறை கூறும் விளையாட்டை விளையாடுவது தவிர சிலர் மற்றவர்களின் தவறுகளில் கவனம் செலுத்துகிறார்கள். இது அவர்களின் உண்மையான உணர்வுகளை ஆழமாக அடக்குவதற்காகும். நம் பலவீனங்கள் மற்றும் பாதுகாப்பின்மைகளை பற்றி நாம் அறிந்தவுடன் அது துன்பத்தை ஏற்படுத்தும். இந்த அசௌகரியம் மற்றும் வலியை தவிர்க்க நாம் பெரும்பாலும் நமது கவனத்தை தலைவிதி, ஃபேட், கடவுளின் விருப்பம் அல்லது விதி போன்ற விஷயங்களுக்கு மாற்றுகிறோம். எவ்வாறாயினும் நாம் பதில்களை நமக்கு வெளியே தேடும் வரை நாம் ஒருபோதும் முன்னேற மாட்டோம். வெற்றி அடைய நீங்கள் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அவற்றை மேம்படுத்துவதில் வேலை செய்ய வேண்டும். உங்கள் உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களுக்கு நீங்கள் முழு பொறுப்பையும் எடுக்கும்போது மட்டுமே இது நடக்கும். மற்றவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக செயல்படுங்கள். ஊக்கத்தின் மனப்பான்மை. முந்தைய அத்தியாயத்தில் மற்றவர்களை அல்லது வெளிப்புற சூழ்நிலைகளை குறை கூறுவது வெற்றிக்கு வழிவகுக்காது என்று கற்றுக்கொண்டோம். நாம் போராடிக் கொண்டிருந்தால் அது பெரும்பாலும் நம்முடைய குறைகள் காரணமாகத்தான். குறை கூறுவதற்கு பதிலாக நாம் நம் பலவீனங்களை வெற்றி கொள்ள கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு செயலையும் நிறைவேற்ற ஆர்வம் மற்றும் ஊக்கம் அவசியம். நீங்கள் ஊக்கமடையும்போது நீங்கள் சக்தி வாய்ந்தவராக உணர்கிறீர்கள். ஆற்றல் நிறைந்தவராக உங்கள் வழியில் வரும் எந்த சவாலையும் சமாளிக்க தயாராக இருக்கிறீர்கள். ஊக்கம் மிகவும் கடினமான பணிகளை கூட மகிழ்ச்சியானதாகவும் உற்சாகமானதாகவும் மாற்றும். இது தூண்டுதலை பற்றவைக்கும் தீப்பொறி. தூண்டுதல், மோட்டிவேஷன் என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு நோக்கம் இருப்பதை குறிக்கிறது. இது உங்கள் ஆர்வம் பின்னால் உள்ள உந்த சக்தி, டிரைவிங் ஃபோர்ஸ். நீங்கள் எவ்வொரு காலையும் எழுந்திருக்க, வேலைக்கு செல்ல, உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்ய மற்றும் தொடர்ந்து முன்னேற இதுவே காரணம். யூடிவ் என்ற ஒரு இளைஞனின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் கோடைகால வேலை தேடிக் கொண்டிருந்தார்.
அவர் தனது நகரத்தின் மிகப்பெரிய மாலில் ஒரு நம்பிக்கைக்குரிய வேலைவாய்ப்பை வழங்கும் ஒரு விளம்பரத்தை கண்டார். திங்களன்று காலை 9 மணிக்கு ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் வரவேண்டும் என்று விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. திங்களன்று யூடியூப் உற்சாகமாக இருந்தார் மற்றும் 1 மணி நேரம் முன்கூடியே மாலுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் சுமார் 20 பேர் அவருக்கு முன்னரே வந்திருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த காட்சி அவரை சற்று மனச்சோர்வடைய செய்தது. ஏனெனில் முன்கூடியவர்கள் மேலாளரை அதிகம் கவர்ந்து விடுவார்கள் என்று அவர் நினைத்தார். எவ்வாறாயினும் இந்த சவாலை எதிர்கொண்டாலும் யூடியூபின் ஆர்வம் குறையவில்லை. அவர் ஒரு குறிப்பை எழுதி அதை மேலாளரிடம் கொடுக்குமாறு பெண் ஊழியரிடம் கேட்டார். முதலில் அந்த பெண் மறுத்து அவர் தன் முறை வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். யூடியூப் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருந்தார். இறுதியாக அவள் அந்த குறிப்பை மேலாளரிடம் கொடுக்க ஒப்புக்கொண்டாள். அந்த குறிப்பில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: ஐயா, நான் வரிசையில் 21வது நபர். ஐ எம் நம்பர் 21 இன் லைன். நீங்கள் என்னை சந்திக்கும் வரை ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் மேக் அ டிசிஷன் அன்டில் யூவ் மெட் மீ. யுடிவின் ஆர்வம், உற்சாகம் மற்றும் உறுதிப்பாடு, என்தூசியாசம், எக்ஸைட்மெண்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆகியவற்றால் மேலாளர் கவரப்பட்டார். இம்ப்ரெஸ்ட். மேலும் அவருக்கு அந்த வேலை வழங்கப்பட்டது. ஊக்கம் உங்களுக்கு எந்த தடையையும் வெற்றி கொள்ளும் பலத்தை அளிக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் நீங்கள் ஊக்கமடைந்திருக்கும் வரை நீங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் பெற முடியும். இருப்பினும் உங்கள் ஊக்கத்தை நீங்கள் இழந்தால் வெற்றி உங்கள் எட்டா தூரத்தில் இருக்கும். ஆனால் குறிப்பாக சிரமத்தை எதிர்கொள்ளும்போது நாம் ஊக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பது? இது உண்மையில் நம்மால் பெறக்கூடிய ஒன்றா? மக்கள் வெவ்வேறு வழிகளில் ஊக்கத்தை கண்டுபிடிக்கிறார்கள். சிலர் வெளிப்புற காரணிகளால் உந்துதல் பெறுகிறார்கள். உதாரணமாக சக ஊழியர்களிடமிருந்தோ அல்லது முதலாளிகளிடமிருந்தோ பரிசுகளை பெறுவது. மற்றவர்கள் தன்னியக்கமாக உந்துதல் பெறுகிறார்கள். அவர்கள் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மூலமும் தனிப்பட்ட இலக்குகளை அமைப்பதன் மூலமும் தங்களை தானாக ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்ஸ்பயர் தெம்செல்வ்ஸ். உள்நோக்கிய தூண்டுதல் மிகவும் சக்தி வாய்ந்தது, ஏனெனில் அது உள்ளே இருந்து வருகிறது. உள்நோக்கிய தூண்டுதலுடன் உங்கள் வேலையை செய்யவோ அல்லது உங்கள் ஆர்வத்தை தூண்டவோ உங்களுக்கு வெளிப்புற உதவி தேவையில்லை. உள்நோக்கிய தூண்டுதலின் சக்தியை பயன்படுத்த உங்கள் இலக்குகளுக்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் உங்களுக்கு தேவை. நீங்கள் ஏன் கடினமாக உழைக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் ஏன் பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்கள்? அல்லது நீங்கள் ஏன் ஆரோக்கியமாக சாப்பிட விரும்புகிறீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு வலுவான நோக்கம் உங்கள் ஊக்கத்தின் நெருப்பிற்கு எரிபொருளாக செயல்படுகிறது. மரணத்தின் யதார்த்தம் கூட உங்களுக்கு ஊக்கமளிக்க முடியும். நாம் இந்த உலகில் ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு மட்டுமே இருக்கிறோம். ஒரு நாள் நாம் அனைவரும் இந்த உலகை விட்டு செல்வோம். இந்த உண்மையை நினைவில் வைத்திருப்பது உங்களுக்கு மீதமுள்ள நேரத்தை மதிக்க உங்களுக்கு ஊக்கமளிக்கும். இது உங்களை ஒவ்வொரு நாளும் முழுமையாக வாழ தூண்டுகிறது. தூய நோக்கங்களின் மனப்பான்மை. ஒரு நோக்கம் இருப்பது சாத்தியமற்றதை அடைய நமக்கு ஊக்கமளிக்க முடியும். ஆனால் நம் இலக்குகள் நம்மை ஏதேனும் தவறானதை செய்ய வழிநடத்தினால் என்ன செய்வது? நீங்கள் ஒரு குற்றவாளியிடம் அவர்களின் செயல்களைப் பற்றி கேட்டால் அவர்கள் தங்கள் குற்றங்களுக்கு ஒரு வலுவான நியாயத்தை கொடுக்கலாம். சில சமயங்களில் அவர்களின் நோக்கங்கள் கூட நல்லதாக தோன்றலாம். அப்படியானால் நல்ல நோக்கங்கள் எதை குறிக்கின்றன என்று நாம் எப்படி தீர்மானிப்பது? அது பெரும்பாலும் வெற்றியின் உங்கள் வரையறையை பொறுத்தது. வெற்றியின் உங்கள் புரிதல் தூய்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கமும் தூய்மையாக இருக்கும். வெற்றியை அடைவது ஒரு உலகளாவிய குறிக்கோள். யாருக்காவது மனநல பிரச்சனைகள் இல்லாவிட்டால் யாரும் தோல்வியடைய விரும்புவதில்லை. இருப்பினும் நம் வெற்றியின் வரையறை குறைபாடுள்ளதாய் இருக்கும்போது நாம் செய்யக்கூடாத விஷயங்களை செய்ய நேரிடலாம். உதாரணமாக, சிலர் வெற்றியை செல்வத்துடன் சமப்படுத்துகிறார்கள். அவர்கள் முடிந்தவரை பணம் சம்பாதிக்க தங்கள் எல்லா முயற்சிகளையும் செலுத்துகிறார்கள். ஆனால் பணம் மட்டுமே மகிழ்ச்சியை வாங்க முடிந்தால் தற்கொலை செய்து கொண்ட கோடீஸ்வரர்களின் கதைகளால் வரலாறு நிறைந்திருக்காது. ஹோவர்ட் ஹியூஸ் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு அமெரிக்க தொழிலதிபர் மற்றும் திரைப்பட இயக்குனர். அவர் தன் காலத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர். இருப்பினும் அவரது அளவற்ற செல்வம் இருந்தபோதிலும் அவர் ஆழமான மனச்சோர்வில் குழுண்டு ஒரு சோகமான முடிவை சந்தித்தார். மற்றவர்கள் தங்கள் வெற்றியின் கருத்தை புகழுடன் இணைக்கிறார்கள். ஆனால் மிகவும் பாதிக்கப்பட்ட சஃபர்ட் கிரேட்லி பல பிரபலமான நபர்கள் உள்ளனர். ராக் அண்ட் ரோல் மன்னர், கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல் எல்விஸ் பிரெஸ்லியை கவனியுங்கள். மிகச்சிறந்த கலைஞர்களில் ஒருவராக கொண்டாடப்பட்டாலும் அவர் போதைப்பொருள் அதிக பயன்பாட்டால் சோகமாக இறந்தார். சிலர் அதிகாரத்தை தொடர்கிறார்கள், அதை வெற்றியின் இறுதி அடையாளமாக நம்புகிறார்கள்.
பொதுவாக ஒரு நபர் சக்தி வாய்ந்த பதவியில் இருக்கும்போது அவர்கள் எப்போதும் மேலும் செல்ல முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. உதாரணமாக, ஒரு முதலமைச்சராவது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை. ஆனால் அடுத்த பிரதமராக ஆவதில் அவர்கள் அதிக கவனம் செலுத்தினால் ஒரு முதலமைச்சரும் மகிழ்ச்சியற்றவராக இருக்க முடியும். எனவே வெற்றி என்பது நம்முடைய நிதி, சமூக அல்லது செல்வாக்குள்ள நிலையுடன் தொடர்புடையது அல்ல. உண்மையான கேள்வி என்னவென்றால், நம் மகிழ்ச்சி எங்கே? வேர் இஸ் ஆர் ஹாப்பினஸ்? நம் மன அமைதி எங்கே? வேர் இஸ் ஆர் பீஸ் ஆஃப் மைண்ட்? ஜோஷுவா லெப்மன் தனது புத்தகம் மன அமைதியில் தனது குழந்தை பருவ ஆசைகளை பற்றி எழுதுகிறார். அவர் குழந்தையாக இருந்தபோது தனது கனவுகளின் ஒரு பட்டியலை தயாரித்து அதில் என்ன மாற்ற வேண்டும் என்று கருத்து கேட்க ஒரு ஞானமான நபரிடம் கொடுத்தார். அந்த ஞானமான நபர் அந்த பட்டியல் நன்கு எழுதப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான கூறு, குரூஷியல் எலமெண்ட் இல்லை என்று ஜோஷுவாவிடம் கூறினார். அமைதி. மன அமைதி இல்லாமல் வேறு எதுவும் உண்மையில் முக்கியமில்லை. மேட்டர்ஸ். மனித ஆசைகளை கருத்தில் கொண்டு வெற்றியை 3 வழிகளில் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, நாம் எப்போதும் நம்முடைய சிறந்த பதிப்பாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஒரு கனிவான மற்றும் அன்பான சுபாவத்துடன் பிறந்திருப்பதால் அனைவரும் நல்லவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். நாம் மற்றவர்களிடமிருந்து நேர்மை, மரியாதை மற்றும் இரக்கத்தை நாடுகிறோம். ஏனென்றால் நாம் இயல்பாகவே நற்பண்புகளை மதிக்கிறோம். சிலர் இந்த பாதையிலிருந்து விலகினாலும் ஆழமாக பார்த்தால் நாம் அனைவரும் நம்மை மேம்படுத்த விரும்புகிறோம், மேலும் நம்மால் முடியும். நீங்கள் தொடர்ந்து உங்களை மேம்படுத்துவதில் வேலை செய்தால் நீங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். வெற்றியின் 2வது வரையறை என்னவென்றால், நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உங்கள் சிறந்த முயற்சியை கொடுப்பது. ஒவ்வொருவரும் உற்பத்தித்திறன் கொண்டவராக இருக்க விரும்புகிறார்கள். ஒரு நடத்தை உளவியல் ஆய்வாளர் ஒரு மரம் வெட்டுபவரை ஒரு மரப்பண்ணையில் வேலைக்கு அமர்த்தினார். தினமும் 8 மணி நேரம் தன் கோடரியின் பின்புறத்தை பயன்படுத்தி மரத்தை வெட்டும்படி மரம் வெட்டுபவரை ஆய்வாளர் அறிவுறுத்தினார். அதன் பிளேட்டை பயன்படுத்தக்கூடாது. கோடரியின் பின்புறத்தால் மரத்தை அடிப்பது ஒரு கீறலை கூட ஏற்படுத்தவில்லை. ஆய்வாளர் அந்த மனிதனுக்கு அவரது வழக்கமான கூலியை விட 2 மடங்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் மரம் வெட்டுபவர் 8 மணி நேரம் மரத்தை வெட்டுவார், ஆனால் எந்த பலனும் இல்லை. இறுதியில் அவர் அந்த வேலையில் சலிப்படைந்தார். கூடுதல் பணம் கூட அவரை தொடர்ந்து வேலை செய்ய தூண்ட முடியாததாக இருந்தது. வெட்டாமல் மரத்தை வெட்டுவது சலிப்பானது என்று ஆய்வாளரிடம் சொல்லி மரம் வெட்டுபவர் இறுதியில் வேலையை விட்டுவிட்டார். அவர் உற்பத்தித்திறன் அற்றவராக உணர்ந்தார். நாம் பொதுவாக இந்த மரம் வெட்டுபவரைப் போலவே இருக்கிறோம். நாம் உற்பத்தித்திறன் கொண்டதாக உணரும் வேலையை செய்ய விரும்புகிறோம். நாம் விளைவுகளை காணவில்லை என்றால் நாம் விட்டுவிட முனைகிறோம். வெற்றியின் 3வது வரையறை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மற்றும் திருப்தியுடன் இருப்பது. வாழ்க்கையில் நாம் செய்யும் அனைத்தும் இறுதியில் மகிழ்ச்சியை அடைவதை நோக்கமாக கொண்டது. உங்களுக்கு ஒரு சிறந்த வேலை வேண்டுமா அல்லது ஒரு பெரிய வீடு வேண்டுமா? அடிப்படை இலக்கு எப்போதும் மகிழ்ச்சிதான். சுருக்கமாக, வெற்றி என்பது நன்றாக வாழ்வது, நன்றாக வேலை செய்வது மற்றும் நன்றாக உணர்வது. இது அனைத்தும் நற்குணத்தை பொறுத்தது. அதனால்தான் வெற்றிக்கு தூய நோக்கங்கள் மிகவும் முக்கியமானவை. உங்கள் நோக்கங்கள் தூய்மையாக இல்லாதபோது உங்கள் ஆன்மா உங்களுக்கு ஒரு சமிகலையை அனுப்புகிறது. ஏதோ தவறு என்று நீங்கள் உணர்கிறீர்கள். சில நேரங்களில் மன அழுத்தம் நம் நோக்கங்களை மறைக்க முடியும். நாம் விளைவுகளில் அதிக கவனம் செலுத்தும்போது நாம் கவலைப்படுகிறோம். மேலும் பயணத்தை அனுபவிக்க மறந்துவிடுகிறோம். வெற்றி பெற நாம் மன அழுத்தத்தை நீக்கி நம் நோக்கங்களை சுத்திகரிக்க வேண்டும். கவலைப்படுவது எதையும் வேகமாக அடைய உங்களுக்கு உதவாது. அதற்கு பதிலாக அது வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளை அனுபவிக்க மறக்கடித்துவிடும். எனவே நல்லவராக இருக்க, சிறப்பாக செய்ய மற்றும் உங்கள் சிறந்ததை உணர ஒருபோதும் மறக்காதீர்கள். அறிவை பயிரிடும் மனப்பான்மை. உண்மையான வெற்றியை எப்படி அடைவது மற்றும் தூய நோக்கங்களை எப்படி வளர்ப்பது என்று இப்போது கற்றுக்கொண்டோம். நமக்கு தேவையான ஒரு முக்கியமான கூறு இன்னும் உள்ளது. அறிவு, நாலேஜ். சிலருக்கு சிறந்த நோக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அறிவை இல்லாமல் அவர்கள் வெற்றியை எப்படி அடைவது என்று தெரியாது. நீங்கள் கோல்ஃப் விளையாட விரும்புவதாக கற்பனை செய்து பாருங்கள். அந்த எண்ணம் அருமை, ஆனால் அது போதாது. விளையாட்டை எப்படி விளையாடுவது என்பதை கற்றுக்கொள்ள உங்களுக்கு அறிவு தேவை. சிலர் அறியாமை ஒரு பேரின்பம் என்று நம்புகிறார்கள். உதாரணமாக, ஒரு திருமணமான தம்பதியினர் தங்கள் உறவில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு விருந்தினர் அவர்களுடன் வசிக்க வரும் வரை இந்த மாமா அவர்களுடன் 20 ஆண்டுகள் தங்கியிருந்தார். கிட்டத்தட்ட அவர்களின் திருமணத்தை அழித்துவிட்டார். டிஸ்ட்ராயிங். மாமா இறந்த பிறகு கணவன் தன் மனைவியிடம் தான் அவளை உண்மையாகவே நேசிப்பதாகவும், இல்லையென்றால் மாமாவை அவர்களுடன் தங்க அனுமதிக்க அவர் ஒருபோதும் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார் என்றும் கூறினார்.
அவர் ஆச்சரியப்படும் விதமாக மனைவி, அந்த மனிதன் உங்கள் மாமா இல்லையா என்று பதிலளித்தார். அந்த மனிதன் உறவினர் இல்லையாம். அவர் அவர்களின் விருந்தோம்பலை பயன்படுத்தி பலனடைந்தவர். அவர்களின் அறியாமை காரணமாக இந்த தம்பதியினர் 20 ஆண்டுகள் துன்பப்பட்டனர். இந்த கதை அறியாமை பேரின்பமல்ல, அறிவே உண்மையில் முக்கியம் என்பதை காட்டுகிறது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு அறிவு அவசியம். அது இல்லாமல் நாம் தவறான கோட்பாடுகளில் வேலை செய்கிறோம். ஒரு பணி அமைப்பு வேலை செய்வதை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக நாம் முடிவில்லாத சோதனைகள் மற்றும் பிழைகளில் நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் அந்த அறிவை பயன்படுத்துவது விஷயங்களை மிகவும் எளிதாக்குகிறது. அறிவின் மனப்பான்மையை வளர்ப்பது என்பது தொடர்ந்து கற்றுக்கொள்வது ஆகும். நீங்கள் ஒரு திறனை கற்றுக்கொண்டதால் நீங்கள் அங்கேயே நிறுத்த வேண்டும் என்று அர்த்தமல்ல. நீங்கள் எப்போதும் அதிக அறிவை பெற முயற்சி செய்ய வேண்டும். இந்த தொடர்ச்சியான கற்றலை தேடுவதுதான் வெற்றியை தோல்வியிலிருந்து பிரிக்கிறது. ஒரு ஆய்வில் 33% அமெரிக்கர்கள் கல்லூரி பட்டம் பெற்ற பிறகு ஒரே ஒரு புத்தகத்தை கூட படிப்பதில்லை என்று கண்டறியப்பட்டது. பட்டம் பெற்ற பிறகு அவர்களுக்கு மேலும் அறிவு பெற தேவையில்லை என்று இந்த மக்கள் நம்புகிறார்கள். அவர்கள் புதியதை கற்றுக்கொள்ள தேடுவதில்லை. அத்தகையவர்கள் பொதுவாக வெற்றி பெற தவறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் முன்னேறுவதை நிறுத்திவிடுகிறார்கள். இன்று நாம் தகவல் வெடிப்பு யுகத்தில் வாழ்கிறோம். இன்டர்நெட் நமக்கு ஒரு முழு நூலகத்தையும் அறிவை பெறுவதற்கான ஒரு பெரிய தளத்தையும் வழங்கியுள்ளது. நாம் சில நொடிகளில் எந்த தகவலையும் பெறலாம், யாருடனும் யோசனைகளை பகிர்ந்து கொள்ளலாம் மற்றும் உலகத்தின் எந்த இடத்திற்கும் தகவலை அனுப்பலாம். இதன் பொருள், நீங்கள் ஏதாவது கண்டுபிடித்தால் அல்லது ஒரு யோசனையை உருவாக்கினால் உங்கள் அறிவை உலகளவில் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டிலிருந்தபடியே ஒரு தொழிலை தொடங்கலாம். இதுவரை நாம் பொருள் சார்ந்த அறிவை பற்றி பேசினோம். ஆனால் மிக பெரும் மக்கள் கவனிக்காமல் போகும் மற்றொரு வகை அறிவும் உள்ளது. அது ஆன்மீக அறிவு. பொருள் சார்ந்த அறிவை பெறுவது முக்கியமென்றாலும் அந்த அறிவை தூய நோக்கங்களுடன் பயன்படுத்த ஆன்மீக அறிவு நமக்கு உதவுகிறது. விஞ்ஞானம் நம் வாழ்க்கையை பல வழிகளில் மேம்படுத்தி இருந்தாலும் அணுகுண்டுகள், உயிர் பொறியியல் பிழைகள் மற்றும் மாசு போன்ற தீங்கு விளைவிக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் இது பொறுப்பாகும். அறிவியல் அறிவு வரையறுக்கப்பட்டது. அது கடவுள் அல்லது ஆன்மா என்ற கருத்துக்களை விளக்க முடியாது. ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ள நீங்கள் புத்தகங்களை படிக்க வேண்டும் மற்றும் ஆன்மீக ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பொருள் சார்ந்த மற்றும் ஆன்மீக அறிவை இணைக்கும்போது நீங்கள் உண்மையாக எதை விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்துகொண்டு அதை அடைய அது உங்களுக்கு உதவுகிறது. வேலை செய்யும் ஒரு பணி அமைப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அதை நகலெடுக்கலாம் மற்றும் உங்கள் திறன்களை தொடர்ந்து மேம்படுத்தலாம். ஒழுக்கத்தின் மனப்பான்மை. ஒழுக்கம் என்பது ஒரு மாயாஜால சக்தி. இது உங்கள் வாழ்க்கையை வேகமாக மேம்படுத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் அறிவை பெற்றாலும் நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை என்றால் அது உங்களுக்கு பயனளிக்காது. ஒழுக்கம் எண்ணத்தை வெற்றியாகவும் விருப்பத்தை சாதனையாகவும் அறிவை பயிற்சியாகவும் மாற்றுகிறது. சவால்களை எதிர்கொண்டும் போதும் உங்களை தொடர்ந்து முன்னோக்கி நகர்த்தும் பலமே அதுதான். நீங்கள் உங்கள் காலை நேர வழக்கத்தை தவிர்த்த நேரங்களை பற்றி சிந்தியுங்கள். வேலையில் சரியாக செய்யாத நேரங்கள் அல்லது ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சியை புறக்கணிக்கும் நேரங்கள். இவை ஒழுக்கமின்மை உங்களை தடுத்து நிறுத்தும் தருணங்கள். பல சமூக விஞ்ஞானிகள் புத்திசாலித்தனம் மற்றும் தன்னடக்கம் ஆகியவை வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய 2 முக்கிய பண்புகள் என்று நிரூபித்துள்ளனர். புத்திசாலித்தனம் உங்கள் பெற்றோரிடமிருந்தோ அல்லது பாட்டி தாத்தாவிடமிருந்தோ மரபுரிமையாக வரலாம். ஆனால் மன உறுதி வேறு. அது உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளிலிருந்து உருவாகிறது. இதன் பொருள், பயிற்சி மூலம் நீங்கள் அதிக தன்னடக்கம் உள்ளவராக ஆகலாம். தன்னடக்கம் இல்லாதவர்கள் என்று நம்பும் பெரும்பாலான மக்கள் அதை சரிசெய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், மேலும் தங்கள் மன உறுதியை வளர்க்க முயற்சிக்கவும் மாட்டார்கள், ஏனெனில் அது மிகவும் கடினம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தன்னடக்கத்திற்கு 3 விஷயங்கள் தேவை: நம் புலன்கள், மனம் மற்றும் அறிவுத்திறன். அறிவுத்திறன் என்பது நம் மூளையின் புத்திசாலித்தனமான பகுதி. நாம் அடைய விரும்பும் நீண்டகால இலக்குகளை அது தொடர்ந்து நமக்கு நினைவூட்டுகிறது. இருப்பினும் மனமும் புலன்களும் பல நேரமும் அறிவுத்திறனுடன் மோதலில் உள்ளன. அவை முடிவுகளுக்காக காத்திருக்க முடியாது, மேலும் உடனடி வெகுமதிகளை ஏங்குகின்றனர். உங்கள் அறிவுத்திறன் ஒரு வேலையின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு நினைவூட்ட முயற்சி செய்யலாம், ஆனால் உங்கள் மனம் பல நேரமும் அந்த தொந்தரவை தவிர்க்க முயற்சிக்கும். வெற்றியை அடைய கடின உழைப்பு தேவை. அது எளிதானது அல்ல. உங்கள் இலக்குகளை ஒரே இரவில் அடைய முடியாது. தினசரி பயிற்சி மற்றும் ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் முன்னேற முடியாது. நீங்கள் எதையாவது கற்று தேர்ச்சி பெற விரும்பினால் அதை தொடர்ந்து ஒரு நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டும்.
1993ஆம் ஆண்டு புளோரிடா மாநில பல்கலைக்கழக உளவியலாளர் மற்றும் பேராசிரியர் கே. ஆண்டர்ஸ் எரிக்சன் இந்த தலைப்பில் ஒரு கட்டுரையை வெளியிட்டார். எரிக்சன் விளையாட்டு, இசை மற்றும் நடனத்தில் உள்ள புகழ்பெற்ற திறமையான நபர்களின் செயல்திறன்களை பகுப்பாய்வு செய்தார். திறமை என்பது நாம் பிறக்கும்போதே வருவதுதானா என்பதை கண்டறிவது அவரது இலக்காக இருந்தது. வெற்றியின் ரகசியம் பயிற்சி என்று எரிக்சன் கண்டறிந்தார். ஒரு திறமையில் தேர்ச்சி பெற ஒரு நபர் அதற்கு குறைந்தது 10,000 மணி நேரம் அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது 10 ஆண்டுகளுக்கு தினமும் 3 மணி நேரம் பயிற்சி செய்வது. அப்போதுதான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் தனித்து நிற்க முடியும். வெற்றி தினசரி பயிற்சியிலிருந்து வந்தால் நாம் அனைவரும் ஏன் நம் இலக்குகளை அடைய 10,000 மணி நேரம் உழைக்கவில்லை? ஒருமுறை ஒரு மன்னர் தனது அமைச்சர்களிடம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் அவர்களின் வயதின் அடிப்படையில் எழுதும்படி கேட்டார். அவர் தன் மக்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தார். மேலும் அவர் இறந்த பிறகு அவர்களுக்கு மதிப்புமிக்க ஒன்றை விட்டுச் செல்ல விரும்பினார். அமைச்சர்கள் கூடினர், பல புத்தகங்களை படித்தனர், மேலும் தீவிரமான விவாதங்களை நடத்தினர். அவர்கள் 3½ பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணத்தை உருவாக்கினர். மன்னர் அதை படித்தார். அது அவருக்கு பிடித்திருந்தது. ஆனால் அது மிக நீளமாக இருப்பதாக அவர் உணர்ந்தார். அமைச்சர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு பக்க ஆவணத்தை உருவாக்கினர். இந்த முறை மன்னர் அதை படித்து கவரப்பட்டார். ஆனால் அவருக்கு இன்னும் குறுகிய ஒன்று தேவை, ஒரே ஒரு வாக்கியம். அமைச்சர்கள் இன்னும் கடினமாக உழைத்து இறுதியாக அவர்கள் சேகரித்த அனைத்து ஞானத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாயாஜால வாக்கியத்தை வழங்கினர். அது என்னவென்றால், இலவச உணவுகள் எதுவும் இல்லை. There are no free lunches. இதன் பொருள், இந்த உலகில் எதுவும் விலை கொடுக்காமல் வருவதில்லை. நீங்கள் எப்போதும் ஒரு விலையை செலுத்த வேண்டும். மன்னர் இதை சரியானது என்று கண்டறிந்தார். மக்கள் பெரும்பாலும் விலை கொடுக்காமல் வெற்றி பெற விரும்புகிறார்கள். வாய்ப்புகள் தங்கள் மடியில் விழும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இது ஒரு குறைபாடுள்ள மனப்பான்மை. உங்கள் துறையில் சிறந்தவராக மாற நீங்கள் தினமும் பயிற்சி செய்து கடினமாக உழைக்க வேண்டும். பலர் தோல்வியடைகிறார்கள், ஏனென்றால் அதனுடன் வரும் உறுதிப்பாட்டையும் வலியையும் அவர்களால் தாங்க முடியாது. அவர்கள் வெற்றிக்கான விலையை செலுத்த விரும்புவதில்லை. அவர்கள் தங்கள் சௌகரிய மண்டலத்திற்குள்ளேயே இருக்க விரும்புகிறார்கள். இருப்பினும் சவால்களை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் சாத்தியமற்றதை அடைகிறார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு மன உறுதி மற்றும் தன்னடக்கம் உள்ளது. மன உறுதிக்கு 3 முக்கிய கூறுகள் உள்ளன. முதலாவது, நாம் நீண்டகால விளைவுகளை விரும்புகிறோம். இரண்டாவது, நாம் விரும்பிய விளைவை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம், அதில் கஷ்டங்கள் ஈடுபட்டிருந்தாலும். மூன்றாவது, நம் வழியில் வரும் எந்த தடைகளையும் கடக்க நாம் தயாராக இருக்கிறோம். இதில் தகர்க்கப்பட வேண்டிய உற்பத்தி திறனற்ற பழக்கங்களும் அடங்கும். மன உறுதி ஒரு மன தசையை போன்றது. நீங்கள் அதை எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது பலமடைகிறது. பொதுவாக மக்கள் காலையில் வலுவான மன உறுதியுடன் எழுகிறார்கள். அவர்கள் சோதனைகளை எதிர்க்கலாம், மேலும் நாளின் தொடக்கத்தில் அத்தியாவசியமான பணிகளை முடிக்கலாம். இருப்பினும் நாள் செல்ல செல்ல நம் மன உறுதி பலவீனமடைய முனைகிறது. நாம் எளிதில் திசை திருப்பப்படுகிறோம், ஏனெனில் நம் தன்னடக்கம் மீண்டும் சார்ஜ் செய்யப்பட வேண்டும். வழக்கமாக ஒரு நல்ல இரவு தூக்கம் அதை மீண்டும் சார்ஜ் செய்ய போதுமானது. தினமும் ஒரு எளிய வேலையை செய்வதன் மூலம் உங்கள் மன உறுதியை நீங்கள் அதிகரிக்க முடியும். இப்படிதான் புதிய பழக்கங்கள் உருவாகின்றன. ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குவது சவாலானது, ஏனெனில் அதற்கு மன உறுதி தேவை. ஆனால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது எளிதாகிறது. ஒரு புதிய பழக்கத்தை நிறுவ அது எவ்வளவு கடினமானதோ அதை பொறுத்து 3 வாரங்கள், 3 மாதங்கள் அல்லது அதற்கும் அதிகமாக ஆகலாம். பிரச்சனைகளை எதிர்கொண்டு வளரும் மனப்பான்மை. ப்ராப்ளம்ஸ் எல்லா இடங்களிலும் உள்ளன. வெற்றி பெற்றவர்களுக்கு சவால்கள் இல்லை என்று இல்லை. அவற்றை எப்படி கையாள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களின் மனப்பான்மை நேர்மறையால் நிரம்பியுள்ளது. எனவே அவர்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது அவர்களின் முதல் எண்ணம் தீர்வை பற்றி சிந்திப்பதுதான். அவர்கள் கஷ்டங்களிலிருந்து ஓடிவிட மாட்டார்கள் அல்லது கெட்ட அதிர்ஷ்டத்தை குறைகூற மாட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் வாழ்க்கையை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக அடைகிறீர்களோ உங்கள் சவால்கள் அவ்வளவு பெரியதாக மாறும். உங்கள் வழியில் ஒருபோதும் பிரச்சனைகள் வராது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் ஒரு மாயையில் வாழ்கிறீர்கள். சிலருக்கு வெற்றி என்பது பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை குறிக்கிறது. நல்ல பிரச்சனை தீர்க்கும் திறன்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் அதிக மதிப்பு பெறுகிறார்கள். அவர்கள் மரியாதையை பெறுகிறார்கள், மேலும் மற்றவர்களுக்கு பெரும்பாலும் இன்றியமையாதவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதில் முதல் படி அது வருவதற்கு முன்பே அதை முன்கூட்டியே எதிர்கொள்வது. முன்கூட்டியே எதிர்கொள்வது என்பது உங்களை நீங்களே வருத்திக் கொள்வது என்ற அர்த்தமல்ல, அது 2 படிகள் முன்னால் சிந்திப்பதாகும்.
சில சமயங்களில் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே நாம் அதை அடையாளம் கண்டு நீக்க முடியும். மற்ற நேரங்களில் ஒரு எதிர்பாராத பிரச்சனையால் நாம் திடுக்கிடலாம். ஒரு பிரச்சனை எழும்போது நாம் அதை நேர்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் எந்த தேவையற்ற நாடகத்தையும் உருவாக்க வேண்டாம் மற்றும் சரியான கண்ணோட்டத்திலிருந்து பிரச்சனையை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு கல்லூரி பெண் விடுதியில் 3 மாதங்கள் தங்கிய பிறகு தனது தாய்க்கு ஒரு கடிதம் எழுதினாள். அந்த கடிதத்தில் அவள் தனது அறை தோழியிடமிருந்து பணம் திருடியதை ஒப்புக்கொண்டாள். ஒரு மோட்டார் சைக்கிளை வாடகைக்கு எடுக்க அவள் மோட்டார் சைக்கிளை ஒரு விளக்கு கம்பத்தில் மோதிவிட்டாள். அதனால் அவளுக்கு கால் உடைந்து விட்டது. ஒரு தயாள குணம் கொண்ட மருத்துவர் அவளுக்கு சிகிச்சை அளித்தார். அவர்கள் காதலில் விழுந்தனர். தான் இப்போது அந்த மருத்துவருடன் வாழ்வதாகவும் தான் கருவுற்றிருப்பதாகவும் அவர்கள் திருமணம் கெட் மேரிட் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் அந்த பெண் தன் தாயிடம் சொன்னாள். அவளுக்கு ஒரு தீவிர நோய் வந்ததால் அவர்கள் இரத்த பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திருந்தனர். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மருத்துவரின் குடும்பத்துடன் வாழ திட்டமிட்டிருப்பதால் கவலைப்பட வேண்டாம் என்ற அந்த பெண் தன் தாய்க்கு உறுதியளித்தார். துரதிர்ஷ்டவசமாக அவளுக்கு உதவிய பிறகு மருத்துவர் தனது வேலையை இழந்தார். எனவே அந்த பெண்ணுக்கும் அவள் கணவனுக்கும் அவள் பெற்றோருடன் வந்து செல்வதைத் தவிர வேறு வழி இல்லை. அந்த பெண் தன் தாயிடம் மருத்துவர் ஒரு நல்ல மனிதர் என்பதால் தான் அவரை நேசிப்பதாகவும் உறுதியளித்தாள். உறவில் உள்ள ஒரே பிரச்சனை என்னவென்றால், மருத்துவர் வேறு மதத்தைச் சேர்ந்தவர், மேலும் தன்னை மதம் மாறும்படி வற்புறுத்துகிறார். இறுதியாக அவள் மேலே எழுதிய அனைத்தும் ஒரு பொய் என்று அந்த பெண் வெளியிட்டாள். அவள் தனது அல்ஜீப்ரா தேர்வில் தோல்வியடைந்து விட்டாள். மேலும் அந்த சிறிய சிக்கலை சரியான கண்ணோட்டத்தில் வைக்க விரும்பினாள். இந்த கதை நாம் பெரியதாக ஆக்காத வரை எந்த பிரச்சனையும் உண்மையில் பெரியது அல்ல என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பிரச்சனைகளைப் பற்றி பயப்படக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் அவைகளை ஒரு அமைதியான மனதுடன் அணுக வேண்டும். இந்த வழியில் நாம் மிகவும் புத்திசாலித்தனமான தீர்வுகளுடன் வர முடியும். நாம் எந்த சவாலையும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். கையிலுள்ள வேலையில் கவனம் செலுத்தி அதிலிருந்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னோக்கிச் செல்ல வேண்டும். யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தால் காயமடைவது இயற்கையானது. ஆனால் நீங்கள் அந்த வலியை கட்டிப்பிடித்து வைத்திருக்க கூடாது. கசப்பு மற்றும் வெறுப்பு உங்களை எங்கும் கொண்டு செல்லாது. எந்த ஒரு துரோகத்தையும் ஒரு பாடமாக கருதுங்கள். அது உங்களுக்கு எதையாவது கற்றுக் கொடுக்க மற்றும் உங்கள் கண்களை திறக்க நோக்கமாக இருந்தது. அனைவரும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் போட்டியாளர்கள் மற்றும் எதிரிகளை எப்படி கையாள்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் உங்களைப் பற்றி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அதற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பது உங்கள் பொறுப்பு. நீங்கள் ஒரு கசப்பான மற்றும் எதிர்மறை மனப்பான்மையை தேர்வு செய்யலாம், அல்லது உங்கள் ஒரு நேர்மறை மனப்பான்மையை பயிற்சி செய்யலாம். மேலும் மற்றவர்களின் விமர்சனம் நீங்கள் உண்மையில் யார் என்பதை வரையறுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். மக்கள் உங்களுக்கு தீங்கு செய்யலாம், ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பற்றவர்களாக அல்லது பொறாமை கொண்டவர்களாக இருக்கலாம். உங்கள் மனப்பான்மைதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா அல்லது தோல்வியடைவீர்களா என்பதை தீர்மானிக்கிறது. எந்த ஒரு வழியும் தற்காலிகமானது, ஆனால் அந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களுடன் என்றென்றும் இருக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எனவே அதிர்ச்சி அடையவோ அல்லது காயமடையவோ வேண்டாம். சவால்கள் மூலம் வளரவும் மாற்றம் அடையவும் கற்றுக்கொள்ளுங்கள். முடிவுரை. முதலாவதாக, ஒரு மனப்பான்மை என்பது ஒரு மனப்பழக்கம் என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஒரு நேர்மறை கண்ணோட்டத்தை பராமரிப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம், வேலையில் உங்கள் செயல்திறனை மேம்படுத்தலாம், மேலும் உங்கள் மொத்த மகிழ்ச்சி அளவை அதிகரிக்கலாம். இரண்டாவதாக, உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை கண்டுபிடித்தீர்கள். உங்கள் எதிர்மறை தன்மைக்கு உங்கள் சுற்றுப்புறத்தை குறை கூறினால் நீங்கள் ஒருபோதும் முன்னேற மாட்டீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் தவறுகளை அடையாளம் கண்டு அவற்றை சரிசெய்து உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மூன்றாவதாக, ஊக்கம் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அது தூண்டுதலின் ஒரு ஆதாரம். வாழ்க்கையில் ஒரு வலுவான நோக்கம் இருப்பது உங்களுக்கு பெரிய விஷயங்களை அடைய ஊக்கமளிக்கும். இந்த உலகில் நம் நேரம் குறைவாக உள்ளது என்பதை நினைவில் வைத்திருப்பது நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த நமக்கு உதவுகிறது. நான்காவதாக, 2 வகையான அறிவை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்: பொருள் சார்ந்த மற்றும் ஆன்மீக. பொருள் சார்ந்த அறிவு பௌதீக உலகத்துடன் தொடர்புடையது. அதே சமயம் ஆன்மீக அறிவு ஆன்மா மற்றும் கடவுளை பற்றியது. முழுமையாக வளர நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டுடன் இருக்க வேண்டும், மேலும் இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, ஒழுக்கத்திற்கு மன உறுதி தேவை என்பதை நீங்கள் அங்கீகரித்தீர்கள். மன உறுதி ஒரு தசையை போன்றது. அதை பயிற்சி செய்யலாம். நீங்கள் புதிய வெற்றிகரமான பழக்கங்களை உருவாக்கும் வரை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். திறமை என்பது நாம் பிறக்கும்போதே வருவது அல்ல. அது தொடர்ச்சியான முயற்சி மற்றும் விடாமுயற்சி மூலம் வளர்க்கப்பட்டு செம்மைப்படுத்தப்படுகிறது.
கடைசியாக, பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சவால்களிலிருந்து ஓடிவிடுவதை தவிர்த்து நீங்கள் அவற்றை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக பார்க்க வேண்டும். இந்த எல்லா மனப்பான்மையும் ஒரு பழக்கம். இதற்கு பொறுமை மற்றும் தொடர்ச்சியான பயிற்சி தேவை. அவை உங்கள் ஒரு பகுதியாக மாறும் வரை இந்த மனப்பான்மைகளை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்க்க வேண்டும். இந்த 7 மனப்பான்மைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம் யோர் லைஃப் சக்தி வாய்ந்த கருவிகள், பவர்ஃபுல் டூல்ஸ். அவற்றை இன்றே டுடே செயல்படுத்த தொடங்குங்கள். விரைவில் நீங்கள் ஒரு வெற்றிகரமான, மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான சக்சஸ்ஃபுல், ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில்லிங் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 7 மனப்பான்மைகளை இப்போது நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். நேர்மறை சிந்தனை, பொறுப்பு, ஊக்கம், தூய நோக்கங்கள், அறிவு, ஒழுக்கம் மற்றும் பிரச்சனை தீர்த்தல். இந்த ஒவ்வொரு மனப்பான்மையும் தனித்தனியாக ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். ஆனால் அவை இணைக்கப்படும்போது, when combined, அவை நீடித்த வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் நிறைவுக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை, சாலிட் ஃபவுண்டேஷனை உருவாக்குகின்றன. இந்த மனப்பான்மைகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய யோசனைகள் மட்டுமல்ல, அவை தினமும் பயிற்சி செய்யப்பட வேண்டிய பழக்கங்கள், ஹேபிட்ஸ் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெற்றிக்கான பயணம் ஒரு விரைவோட்டம் அல்ல, ஆனால் பொறுமை, விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படும். பேஷன்ஸ், பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் டெடிகேஷன் தேவைப்படும் ஒரு மாரத்தான். இந்த மனப்பான்மைகளை உங்கள் தினசரி வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக சேர்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவை உங்களில் ஒரு இயற்கையான பாகமாக மாறும். ஆனால் இத்துடன் நிறுத்த வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொண்டதை பற்றி சிந்தியுங்கள். மேலும் இந்த கொள்கைகளை உடனடியாக பயன்படுத்த தொடங்குங்கள். மாற்றங்கள் படிப்படியாக இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு ஆழமான தாக்கத்தை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். வெற்றி ஒரு சிலருக்கு மட்டுமே காத்திருக்கவில்லை. முயற்சி செய்ய தயாராக இருக்கும் எவருக்கும் அது எட்டக்கூடியது, விதின் ரீச். இந்த மனப்பான்மைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றிக்கு உங்களை தயார் செய்வது மட்டுமல்ல, நீங்கள் நோக்கம், அமைதி மற்றும் உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கிறீர்கள். இந்த சுருக்கத்தை கேட்டதற்கு நன்றி. இது மதிப்புமிக்கதாக இருப்பதாக நீங்கள் கண்டால் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். லைக் பொத்தானை அழுத்தி இந்த பார்வைகளால் பயன்பெறக்கூடிய மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் நிறைவுக்கான உங்கள் பயணத்தை தொடர உங்களுக்கு உதவக்கூடிய மேலும் பல சுருக்கங்கள் மற்றும் குறிப்புகளுக்காக காத்திருங்கள். அடுத்த முறை வரை கற்றுக்கொண்டே இருங்கள், வளர்ந்து கொண்டே இருங்கள். மேலும் உங்கள் விதியை வடிவமைக்கும் சக்தி உங்களுக்கு உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.